பிரியாணி அது ஊஞ்சலில் ஆடிக்கிட்டு இருந்தது. போனது முஸ்லீம் கல்யாணம், எங்கடா பிரியாணி அப்படின்னு தேடி பார்த்தப்போ தான் இந்த பிரியாணி வந்து ஒரு ஊஞ்சலில் ஆடிக்கிட்டு இருந்தது. இந்த மாதிரி பல ஊஞ்சல் அந்த மண்டபத்தில் இருந்தது. அந்த ஊஞ்சல்லாம் பிரியாணி ஒரு சைடு ஆடிக்கிட்டு இருந்தது. கல்யாணத்தில் இந்த உணவு கல்ச்சரே மொத்தமாக மாறினதை வந்து இந்த ஒரு கல்யாணத்தில் என்னால் பார்க்க முடிஞ்சது. கேரளாவில் கண்ணூர் ஜில்லாவில் நாயனார் ஆடிட்டோரியம் அப்படின்ற அந்த ஆடிட்டோரியத்துக்கு கல்யாணத்துக்கு போயிருந்தேன். ஃபஸ்ட்டு வந்தவங்களெல்லாம் வரவேற்கிறதுக்கு பப்பாயா ஜூஸு, அப்புறம் வாட்டர்மெலன், கிரேப் ஜூஸு, பைனாப்பிள் ஜூஸு, இந்த மாதிரி ஃப்ரெஷ் ஜூஸே வச்சுருந்தாங்க. சரி, அந்த ஜூஸை குடிச்சிட்டு உள்ளே போகலாம் அப்படின்னு பார்த்தா சைடில் ஒரு கவுண்டர் ஒன்று இருந்தது, டீ கவுண்டர். என்னடா ஜூஸை குடிச்சிட்டு டீயை சாப்பிட்லாமா, சரி ஒரு டீயை சாப்பிடுவோம், இன்னும் டைம் இருக்கே, ஒரு 7 மணிக்கு தான் டின்னர் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் ஒரு 6:30க்கெலாம் போயிட்டேன். சரி ஒரு அரை மணி நேரம் இருக்கேன், ஒரு டீயை ஒன்று சாப்பிடுவோம் அப்படின்ட்டு டீ கவுண்டர் இருந்தது. டீ சாப்பிட்டுட்டு டீக்கு என்னடா ஸ்நாக்ஸ் சாப்பிட்லாம் அப்படின்னு திரும்பினா இந்த சிக்கன் இருக்கு இல்லையா, சிக்கன், இந்த ஃப்ரைட் சிக்கன் மாதிரி, அது ப்ரோஸ்டட், அதை சின்னதாக ஃப்ரை பண்ணி அதை டூத் பிக்கில் குத்தி அது ஒரு சைடில் வச்சுருந்தேன். அதை சாப்பிட்டுட்டு உள்ளே மண்டபத்துக்குள்ளே அப்போ தான் என்ட்ரி ஆகிறேன். உள்ளே என்ட்ரான கொஞ்ச நேரத்துலலாம் அந்த பெண் மாப்பிள்ளை வந்தாங்க. அவங்கள வரவேற்கும் அந்த நிகழ்ச்சி நடந்தது. அது முடிஞ்சதுக்கப்புறம் அந்த கல்யாண விருந்து ஸ்டார்ட் ஆச்சுங்க. சரி முதல்ல என்ன சாப்பிட்லாம் அப்படின்னு பார்த்தா தோசை கவுண்டர் இருந்தது. போய் தோசை, மசாலா தோசை எடுத்து அது பக்கத்துலேயே புட்டு இருந்தது. புட்டு வந்து உள்ள இறா வந்து உள்ள இறால் ஸ்டஃப் பண்ணி வச்சுருந்தாங்க. தோசையும் புட்டையும் எடுத்து சாப்பிட்டு பிரியாணி எங்கடா, முஸ்லீம் கல்யாணம் ஆச்சே, பிரியாணி எங்கடா அப்படின்னு தேடினா நிறைய ஊஞ்சலில் பிரியாணி அப்படியே ஆடிட்டு இருந்தது. கொஞ்சம் பிரியாணி 3-4 டைப்பு பிரியாணி இருந்தது. மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, அப்புறம் ஃபிஷ் பிரியாணி, அந்த மாதிரி 3-4 டைப்பு பிரியாணி இருந்தது. அதில் நான் மட்டன் பிரியாணி எடுத்து கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அது கிடக்குது, எக்கச்சக்கமான ஐட்டம் கிடக்குது. கொத்து புரோட்டாலேருந்து என்னென்னமோ ஐட்டம் இருந்தது. ஒரு சைடில் நம்ம ஈரல் இருக்குது பாருங்கள், ஆட்டு ஈரல். அதை வந்து சில நான்வெஜ் ஹோட்டல்லலாம் வந்து பெரிய தவாலை போட்டு நல்லா கொதிக்க ஃப்ரை பண்ணி கொடுப்பாங்க பாருங்கள். அந்த மாதிரி நல்லா சுட ஃப்ரை பண்ணி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதை கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டாச்சு. சீ ஃபுட் செக்ஷன் பக்கம் போனால் அங்கே ஒரு போட்டில் கிடக்குது, பல மீன்கள் ஃப்ரை பண்ணி போட்டு வச்சுருக்கிறாங்க. சும்மா 1-2 எடுத்து டேஸ்ட் மட்டும் பண்ணிக்கிட்டேன். எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணணுமே. அப்புறம் திரும்பி வந்ததுக்கப்புறம் தான் ஐயோ அதை எடுத்துருக்கலாமே, இது எடுத்துருக்கலாமே அப்படின்னு தோணும். அதனால் எல்லாத்தையும் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணுறது அப்படின்ற மாதிரி 2-3 ஃபிஷ் ஃப்ரையும் எடுத்து சாப்பிட்டுட்டு சரி ஸ்வீட் பக்கம் போகலாம் அப்படின்னு பார்த்தா அங்கே குனாஃபா அது கிடக்குது லைனாக. ஒரு 10-15 குனாஃபா கவுண்டர். அதில் கொஞ்சம் குனாஃபாவை டேஸ்ட் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே நல்ல பாயாசம் இருந்தது. இந்த கேரளா ஓணத்துக்கெல்லாம் கொடுப்பாங்க ஒரு பாயாசம். அந்த பாயாசத்தை குடிச்சிட்டு போகலாம் அப்படின்னு வெளியில் வந்தால் பல விதமான டீ இருந்ததுங்க. பல விதமான டீ அப்படின்னா பைனாப்பிள் டீ, கிரேப் டீ, இஞ்சி டீ அப்படின்னு எல்லாமே அப்படியே ஃப்ரெஷ்ஷாக அந்த வெந்நீரில் போட்டுட்டு அதை கொதிக்க கொஞ்சம் சர்க்கரை போட்டு கொடுப்பாங்க. அதில் வந்து கிரேப் டீ சாப்பிட்டு பார்த்தாங்க. தண்ணியில் வந்து இந்த கருப்பு திராட்சையை போட்டு கொதிக்க வச்சு அதில் கொஞ்சம் வேறு ஏதோ சேர்க்குறாங்க போல இருக்குது. அது குடிக்கிறதுக்கு அவ்வளோ நல்லா இருந்தது. மாதிரி அந்த கிரேப் டீயை சாப்பிட்டுட்டு கிளம்பலாம் அப்படின்னு பார்த்தா அந்த டீ கவுண்டர் பக்கத்துலேயே இந்த லுக்கை மத் அப்படின்ற அந்த அரபிக் ஸ்வீட் இருக்குது, நம்ம குலோப் ஜாமுன் மாதிரி தான். அதை வந்து எண்ணெயில் போட்டு பொரிச்சு அதுக்கப்புறம் சுகர் சிரப்பில் போட்டு கொடுப்பாங்க. சரி அதை மட்டும் ஏன் விடணும் அப்படின்ட்டு அந்த லுக்கை மத்தையும் டேஸ்ட் பண்ணிட்டு தான் அந்த கல்யாண மண்டபத்திலேருந்து இறங்கினேன். இந்த நாயனார் கல்யாண மண்டபம் அப்படின்றது, நாயனார் அப்படின்றவர் வந்து கேரளாவின் முன்னாள் சீஃப் மினிஸ்டர், கம்யூனிஸ்ட் பார்ட்டியோடைய ஒரு முக்கியமான சீஃப் மினிஸ்டர். இப்போ மங்கி பாத்லாம் மோடி பண்ணிகிட்டு இருக்காரு பாருங்கள். அந்த மாதிரியெல்லாம் ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடியே 90ஸ்லேயே பண்ணவர் தான் நம்ம நாயனார்.
வாரத்துக்கு 2 நாளோ 3 நாளோ நாயனாருடன் வந்து மக்களுக்கு டெலிஃபோனில் பேச முடியும். அது வந்து ரொம்ப ஃபேமஸ். அந்த டைம்லேயே வந்து தூர்தர்ஷனில் அந்த ப்ரோக்ராம் இருக்கும். அந்த டைமில் மக்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சீஃப் மினிஸ்டர் ஈகே நாயனார். அவர் கண்ணூர் ஜில்லாவை சேர்ந்தவர் தான். அவருடைய பேரில் தான் இந்த ஒரு கல்யாண மண்டபம் இருந்தது. ஒரு கல்யாண மண்டபத்துக்கு தான் இந்த ஒரு கல்யாணத்துக்கு நான் போயிருந்தேன். ரொம்ப வித்தியாசமான ஒரு அனுபவமாக இருந்தது. எனக்கு இந்த கல்யாணத்துக்கு போன போது எப்படி ஒரு ஃபீல் இருந்ததுன்னா, இந்த ஃபுட் எக்ஸிபிஷனுக்கு போன மாதிரி இருந்தது. உலகத்தின் பலதரமான உணவுகளையும் வந்து ஒரே இடத்துல டேஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் பாருங்கள், இந்த மாதிரி எக்ஸிபிஷனுக்கு போனால். அந்த மாதிரி லுக்கை மத் குனாஃபா மாதிரி இருக்கிற அந்த அரபிக் ஃபுட், அதோட மேக்கிங், அதெல்லாம் கூட இந்த இடத்துல என்னால் பார்க்க முடியுது. அந்த உணவை எப்படி உருவாக்குறாங்க அப்படின்றதையெல்லாம் அங்கே பார்க்க முடியும். ஒரு 10-15 வருஷத்தில் அந்த கல்யாணம் நடக்கும் முறையும் அந்த உணவு முறையெல்லாம் மொத்தத்தில் மாறி இருந்தது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தையும் இந்த ஒரு கல்யாணத்துக்கு நான் போன போது வந்து அதை பார்க்க முடிஞ்சு, ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணிட்டு வர முடிஞ்சது. அப்படி தான் சொல்லணும்.